டெபு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் தள்ளி போயிருந்தாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பேன். கிஷோர் சார் திட்டுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அதான் ஷாட் அவங்களுக்கு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ப்ரொடியூசர் சார் உங்க மேலே அவ்வளோ பிரியப்பட்டு வைக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க வாசன் அப்படின்னாங்க. நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கல, ஆனாலும் வந்துருச்சு. இந்த மாதிரி கதைகள் சொல்ல சொல்ல உங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் இருக்கும். அது இல்லாமல் கேள்வி கேட்கணும்னு சொல்லி ஒரு ஞாபகப்பட்டுட்டே இருக்கணும் ஜனங்கள், எல்லாம் தூங்கிடுவாங்க என்ன மாதிரி. எப்பவுமே ஒரு படத்துல நீங்க படத்தோட வெற்றியோ தோல்வியோ வாட் எவர் அது எப்படி இருந்தாலுமே யாருமே அபிராமி பெர்ஃபார்மன்ஸ் என்ன மட்டமா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வச்சிடக்கூடாது. அதை நான் ஃபோக்கஸா இருப்பேன். ஃபர்ஸ்ட் மூவி நடிக்கிற பையன் மாதிரியும் தெரியல. ஐயோ ரொம்ப நன்றி. வெரி வெரி நைஸ். நல்ல ஒரு பிலீவபிலிட்டி இருக்கு. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பூம்புகார்ல ஆரம்பிச்சு இடுக்கியில் இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்திலேயே ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கல் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகார பின்னணியில பேசக்கூடிய இந்த நாவல் ஆடியோ ஃபார்மட்ல விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கல் நாவலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. சினிமாவோட வியூஸ் வணக்கம், நான் ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட ஐபிஎல் படத்தோட டீம் இணைஞ்சிருக்காங்க. டீம் வெல்கம் பண்ணிடலாம். அவங்க தான் இப்போ இன்டர்வியூ பண்ண போறோம். கிஷோர் சார் வணக்கம், அபிராமி மேம் வணக்கம். வணக்கம் வாசன் ப்ரோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? மட்டும் வணக்கம் போடல, வெறும் வாயில சொன்னீங்க. வணக்கம் வணக்கம் பெரிய வணக்கம். ஓகே, படம் எப்படி வந்திருக்கு? என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? டீசர் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம். எங்களுக்கு என்ன ஒரு க்ளூ கிடைக்குதுன்னா ஒரு லாக் அப் டெத் பேஸ் பண்ண படம் அப்படின்ற மாதிரி க்ளூ கிடைக்குது. நீங்க சொல்லுங்க சார் படத்தை பத்தி சில வார்த்தைகள். லேடிஸ் அவங்களதான் கேட்டாங்க. லைனா போயிடலாம் சார். நான் படம் பார்க்கல, அதனால வந்து எனக்கு தெரியாது. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துதா. இட் கிரியேட்ஸ் அ கியூரியாசிட்டி. படம் பார்க்கணும், பார்த்து தான் சொல்ல முடியும், பார்த்தா தான் சொல்ல முடியும். இவரை தான் கேட்கணும், பிகாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். நான் இது நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன், பட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க சொல்லுங்க. எங்க சீனியர்ஸ் பேசுங்க. சரி மேம். இல்ல நீங்க சொன்னதுதான் ஒரு லாக்அப் டெத்ங்கிற ஒரு விஷயத்த லூஸா அதை பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி. ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபேமிலிக்கு நடக்கக்கூடிய ஒரு தப்பான ஒரு விஷயம். அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க, அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள், யார் வந்து பேட் பிளேயர்ஸ், யார் வந்து குட் பிளேயர்ஸ், அதுதான் ஸ்டோரியோட ஒரு கிரக்ஸுங்கிறது. ஸோ டெபு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் சில விஷயங்கள் செட் ஆகல, மாறி மாறி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எவ்வளவு போராட்டமா இருந்திருக்கு இந்த வழி அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப போராட்டமாக தான் இருந்துச்சு. இன்னும் தள்ளி போயிருந்தாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பேன். ட்ரை பண்ணதை கண்டிப்பாக விட்டுற மாட்டேன். ஓகே சார், நீங்க எப்பயுமே ஒரு கேரக்டர் சூஸ் பண்றப்ப என்னென்ன விஷயங்கள் பார்ப்பீங்க சார்? கதை அண்ட் கேரக்டர் ரெண்டுமே. ஸோ இந்த கதை எனக்கு நான் நம்புகிற விஷயம் சொல்கிற மாதிரி தான் இருந்தது. அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு சாதாரணமான குடும்பம் எப்படி அஃபெக்ட் ஆகுது, பணபலம் அதிகார பலம் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறாங்க சாதாரணமான மனிதர்கள். ஸோ அந்த கதையை தான் இந்த படம் சொல்லுது. தமிழில் தொடர்ந்து அந்த மாதிரி படங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதை பற்றி அக்செப்டன்ஸ், அதுக்கு எக்ஸ்போஜர் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. பட் இது ஒரு உண்மை சம்பவம் வேறு. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரிலேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கதைகள் சொல்ல படணும், ஏன்னா ஜனங்களோட வாய்ஸாக சினிமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கதைகள் சொல்ல சொல்ல உங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் இருக்கும். அது இல்லாமல் கேள்வி கேட்கணும்னு சொல்லி ஒரு ஞாபகப்பட்டுட்டே இருக்கணும் ஜனங்கள், எல்லாம் தூங்கிடுவாங்க என்ன மாதிரி. ஸோ ஆல் தட் இந்த படம் பண்ணுதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே மேம், இந்த கேரக்டர் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? நீங்கள் யூஸ்வலாகவே ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் யோசிப்பீங்க, பார்ப்பீங்க? கிஷோர் சொன்ன மாதிரி தான். மெயினா நம்மளுக்கு ஏதாவது இருக்கா இந்த படத்துல யூனிக்கா பண்றதுக்கு, நம்மள எக்ஸைட் பண்ற விஷயங்கள் ஏதாவது இருக்கா, இல்ல நம்மளால இந்த விஷயம் சொல்ல முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு வருதா, சம்திங் லைக் தட். அது அப்புறம் டீம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். யார் கூட ஒர்க் பண்றோம், அவங்க கூட நம்ம ஜெல் ஆகுமாங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆப்வியஸ்லி டேட்ஸ் அவைலபிலிட்டி, அதெல்லாம் லாஜிஸ்டிக்கல் விஷயம். காசு, தட்ஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் திங். Yeah, I think sometimes you also do movies for as a favor. Okay. Because நம்மளுக்கு ஒருத்தர் மேல ஒரு
சம் சார்ட் ஆஃப் ஒரு நம்பிக்கையோ ஒரு ஈர்ப்போ ஏதோ ஒன்று வரும். அவர் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரேக் கிடைக்கட்டுமே. நம்மளால இப்போ எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குன்னா அந்த ப்ரிவிலேஜ் யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு பிரேக் கிடைக்கும்னா சம்டைம்ஸ் யூ டூ தட் as well. அது அப்போ காசு அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். யூ டூ தோஸ் திங்ஸ் as well. ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன். ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஓகே, பட் யா, இது உங்க 2 பேருக்கான இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு படம் கேட்பாங்க, நம்ம க்ளோஸான டேரக்டராக இருக்கும், அந்த சமயத்தில் அவங்க கிட்ட நோ சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் உங்களோட டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது எப்படி இருக்கும், எதாவது சார்ந்து இருக்கும் சார்? அவங்க சொல்லிட்டாங்க பண்ணிடுவோம். இல்லை உங்களுக்கு அது முரணா இருக்கு, பிடிக்கல அப்படிங்கும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணிப்பீங்க அந்த சமயத்தில் அப்படின்றதா சார்? கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா பிடிக்கலங்கிறதும் சொல்ல முடியாது. ஏன்னா அகேன் அந்த அந்த இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் இருக்கும். ஸோ இருக்கும்போது கஷ்டம்தான். பட் சில வாட்டி பண்ணலாம், சில வாட்டி அப்படியே டேட் இல்லை அது இதில் தப்பிச்சுக்கலாம். ரொம்பவே இதுவாக இருந்தால் கஷ்டமாக இருந்தால் பண்ணுறதுக்கு நம்ம நம்பாத விஷயம். அவங்க சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதை இன்னொன்று ரொம்ப பிடிச்சது அவங்க சொல்லுறதுல நான் பண்ண முடியுமான்னு கூட பார்க்கணும்ல, அது கூட என்னால் முடியுமாங்கிறதும் பார்க்கணும். அது இல்லாமல் நான் நம்பாத விஷயங்கள் சில வாட்டி இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும் பண்ணுறது. பட் ஸ்டில் இட்ஸ் அ டைரக்டர்ஸ் மீடியம், ஒரு ரைட்டர்ஸ் மீடியம். ஆக்டர்ஸாக வெறும் டூல்ஸாக மட்டும்தான் இருக்கும். இப்படி எல்லா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு நம்ம சமாதானப்படுத்திக்கிட்டு போய் நடிச்சிருவோம். சில வாட்டி முடியவே முடியாதுங்கும் போது நிறைய வழி இருக்குது தப்பிக்கிறதுக்கும். அந்த மாதிரியான சூழல் வரும்போது நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவீங்க? நோ சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் உங்களுக்கு அந்த கதையில் கொஞ்சம் ஈடுபாடு இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்லை, நான் ஐ டோன்ட் அக்ரி வித் வாட் கிஷோர் said. அவர் எப்படியாவது பண்ணிடுவேன்னு சொல்றாரு. ஐ திங்க் ஓவர் த இயர்ஸ் நான் கற்றுக்கிட்ட ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் எப்படி நோ சொல்றதுங்கிறது. அது வாழ்க்கையிலையும் ஆமா, ப்ரொஃபஷன்லேயும் ஆமா. பவுண்டரிஸ் செட் பண்ணுறதுங்கிறது ஒரு மனுஷனோட சானிட்டிக்கு, ஒரு மனநிலைக்கும் ஒரு நிம்மதிக்கும் அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது என்னோட பவுண்டரி, இந்த எல்லையை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் போக மாட்டேங்கிற பவுண்டரி செட் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது ஐம் வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். ஒரு சில டைமில் என்ன ஆகுனா நம்ம எஸ் சொல்லிடுவோம், ஏதோ ஒன்றை நம்பி நம்ம எஸ் சொல்லிடுவோம். ஆனால் அந்த செட்டுக்கு போய் 2வது நாள் 3வது நாள் தெரிஞ்சிடும், ஐயோயோ இது வேலைக்காகாது, தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டோம். ஸோ தென் வாட் யூ டூ இஸ், நம்மளுக்கு கொடுத்த வேலையை நம்ம எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ அதை நம்ம நல்லா பண்ணிட்டு அதை தாண்டி இருக்கிற விஷயங்களை பற்றி டென்ஷன் எடுத்துக்காம விட்டுருது, அவ்வளோதான். ஸோ எப்பவுமே ஒரு படத்தில் நீங்கள் படத்தோட வெற்றியோ தோல்வியோ வாட் எவர் அது எப்படி இருந்தாலுமே யாருமே அபிராமி பெர்ஃபார்மன்ஸ் என்ன மட்டமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வச்சிடக்கூடாது. அதை நான் ஃபோக்கஸாக இருப்பேன். ஸோ எகெயின் நம்ம கண்ட்ரோல்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம நல்லா பண்ணணும். ரொம்ப கிளியராக சொன்னாங்க. ப்ரோ, ஃபர்ஸ்ட் மூவி ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. நீங்கள் வேற ஒரு ஜோன்லேருந்து வந்திருக்கிறீங்க, யூடியூப் பிளாக் அந்த மாதிரியான ஜோன்லேருந்து வந்திருக்கிறீங்க. ஆக்டிங் அப்படின்றது இருக்கும், ஆனால் நம்ம இன்னும் ப்ரொஃபஷனலாக பழகணும் அப்படிங்கும் போது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? எதுவும் கிளாஸஸ் எதுவும் போனீங்களா? ஆக்டிங் கிளாஸ் ஆல்ரெடி போயிருந்தேன். பட் என்னதான் ஆக்டிங் கிளாஸ் பண்ணாலுமே ப்ராக்டிக்கலாக வரும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா க்ரூ மெம்பர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, பப்ளிக் க்ரௌடு வரும். ஸோ அந்த ஒரு சின்ன நர்வஸ்னஸ் வரும். அதுக்கப்புறம் மேம் சார் கூடலாம் நடிக்கும்போது அந்த ஒரு நர்வஸ்னஸ் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிப்பாங்க. டேக்கு டக்குன்னு ரோல் ஆன உடனே ஆக்ஷன் சொன்ன உடனே சார் சாதாரணமாக என்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், ஆனால் அதுதான் டைலாக்கே. அவர் அவ்வளோ கேஷுவலாக பேசும்போது நம்ம டைலாக்கை வெறும் மனப்பாடமாக வச்சுருப்போம். அப்போ இன்னும் நர்வஸ்னஸ் அதிகமாகிடும். ஸோ அதை அப்படி இருக்கிறது தானே, அப்படியே போக போக கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். கண்டிப்பாக இது நம்மளோட முதல் படம், கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்திருப்பேன். படிப்படியாக நான் என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் மாற்றிக்கிறேன் அண்ட் இன்னுமே ஒர்க் பண்ணுறேன். இன்னும் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் உங்ககிட்ட இருந்து. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கும், ரொம்ப எமோஷனலி க்ளோஸாக இருந்திருக்கும். உங்க முன்னாடி கேமரா வச்ச அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அது ஃபஸ்ட்டு நம்ம சினிமாவில் ஃபஸ்ட்டு கேமரா வைக்கிறாங்க, ஏதாவது மங்களகரமாக காட்டுவாங்கன்னு சொல்லி நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ கிஷோர் சார் திட்டுறது தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். போங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை வாசன், நீங்கள் சும்மா வாயை முணங்க மட்டும்தான் சரிங்க, அந்த வார்த்தை நீங்கள் உண்மையாக சொல்ல, அதே மாதிரி வார்த்தை சொல்லும்போது சத்தமாகவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னா, ஐயோ நான் மாட்டவே மாட்டேன்ட்டேன்.
அப்புறம் கிஷோர் சார் கிட்ட போய் சார் இந்த மாதிரி சொன்னேன், இதெல்லாம் ஆக்டிங்ப்பா, அதெல்லாம் நீ சொல்லு அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் சாரை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தையில திட்டுறது தான் முதல் இது. அது போக இல்ல இது மெமரபிளா இருக்கும்ல கண்டிப்பா இது உங்களுக்கு. வாழ்க்கையில மெமரபிளான விஷயம் தானே இது. அது போக வார்த்தை ரொம்ப சரளமா வரக்கூடிய வார்த்தை தானே, அதனால எந்த ஒரு பயமுமே இல்லாம நடிக்க முடிஞ்சது. என்ன சார் மேல அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட். ஸோ இது கேமரால அந்த ஒரு கெமிஸ்ட்ரி, ஆஃப் ஸ்க்ரீன்ல அந்த ஒரு ரெஸ்பெக்ட். ஓகே மேம், அதை தொடர்ந்து உங்க 2 பேருக்கு ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வச்ச ஷாட் என்ன, எந்த படத்துல, அதோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு என்னவா இருந்துச்சு அப்ப, கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போய் அதை பத்தி பேசலாமா? ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லை. உங்க ஃபர்ஸ்ட் ஷாட் லைக் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஷாட் ஞாபகம் இல்லையா? trying to remember when you இந்த மாதிரி நான் மறக்க கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு ஷாட். சார் ஞாபகம் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க I சொல்லுங்க, was குட்டி. நானும் ட்ரை பண்றேன். ட்ரைங்க. நான் அவர் child யோசிப்பாரு, artist-ஆ அதுக்குள்ள தான் நம்ம அறிமுகமானேன். Yeah. மலையாளத்துல சைல்டு மலையாளத்துல சைல்ட் ஆர்டிஸ்டா தான் அறிமுகமானேன். ஆக்சுவலி இவருக்கு இருந்த ஃபீலிங் எனக்கு இருந்திருக்கணும். பிகாஸ் என்னை சுத்தி வந்து டெக்கேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆர்டிஸ்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க மலையாளத்தில் ஒடுவில் உன்னிகிருஷ்ணன் ஒருத்தங்க இருப்பாங்க, கேபிஎஸ் லலிதான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ மெனி அண்ட் ஒன் ஆஃப் த லெஜெண்டரி டிரெக்டர்ஸ் அடூர் கோபாலகிருஷ்ணன் சார். அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டிரெக்டர். ஆனால் நான் குட்டி பொண்ணு, ஐ வாஸ் 10-11 years old, 10 வயசு என்னமோ. வந்து இப்படி வணக்கம் சொல்லிட்டு நாங்கள் ஒரு வீடை விட்டுட்டு போகிறோம். ஸோ அந்த கொஞ்சம் சங்கடமாக வந்து வணக்கம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷார்ட்டாக வச்சாங்க. ஆனால் அந்த செட்டில் ஒரு மேபி 3 நாள் பசங்க இருந்தாங்க. நாங்கள் பாட்டுக்கு மார்பிள்ஸ் விளையாடிட்டு இருப்போம், இல்லை இது குதிச்சு கட்டம் போட்டு விளையாடுவாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நொண்டி அடிச்சு விளையாடுறது, அதெல்லாம் பண்ணுவோம். நடுவில் ஏதோ ஷார்ட்டு கூப்பிட்டு நடிக்க வச்சுட்டு அப்புறம் நாங்கள் மறுபடியும் விளையாட போயிடுவோம். ஸோ அதோட சீரியஸ்னஸோ அதோட எக்ஸைட்மெண்ட்டோ நர்வஸ்னஸோ எதுவுமே இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு நத்திங். நான் அதெல்லாம் ஓகே, அப்படியே ஆப்போசிட். நான் பயங்கர நர்வஸ், ஆனா வெளியே பார்த்தா அப்படி கெத்தா இருக்க மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள ஒருத்தன் அலையிட்டு இருப்பான். இதுல சீன்ல பார்க்கும்போது தெரியல, அது நிஜமால தெரியல. ஃபர்ஸ்ட் மூவி நடிக்கிற பையன் மாதிரியும் தெரியல. ஐயோ ரொம்ப நன்றி. வெரி வெரி நைஸ். நல்ல ஒரு பிலீவபிலிட்டி இருக்கு உங்ககிட்ட. சார் ஞாபகம் வந்துருச்சா? வந்துருச்சு. ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட் கனடாவில் பெரிய ஆக்டர் அவர், தர்மான்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட். அவர் தான் ஆடிஷன்லாம் பண்ணி எங்கள் படத்தில் ஒரு நல்ல ரோல் இருக்கவனுக்கு அந்த ரோல் வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போனார். இங்கே சாய் பிரகாஷ்ன்னு சொல்லி பெரிய டைரக்டர், அப்போல்லாம் பெரிய ஹிட்ஸ் கொடுத்தவர். அவரோட படம். அவன் வந்து அதில் வில்லன். ஸோ ஒரு நல்ல ரோலுக்காக இன்னொரு நெகட்டிவ் ரோல். இட் இஸ் வெரி நைஸ். அங்கே கூட்டு போனார். அங்கே கூட்டு போகிறதுக்குள்ள அந்த ரோல் வேறு யாருக்கும் கொடுத்தாச்சு. ராஜேஷ்னு சொல்லி இன்னொரு ரொம்ப நல்ல ஆக்டர், தியேட்டரில் வந்து. ஸோ அந்த ரோல் இல்லை. என் கூட இன்னொருத்தர் ரைஸ் மில் ஒருத்தர் வந்திருந்தான். ஸோ நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். சரி ஓகே, அது வேறு யாருக்கு கொடுத்தா சாரிடா அப்படி இப்படின்னு சொன்னால், அது சரி கிளம்பிட்டு இருந்தோம். அவர் அசோசியேட் டைரக்டர் சசின்னு சொல்லி, அது நீங்கள் யார், தர்மா ஃப்ரெண்ட்ஸ் தானே, வாங்க இங்கே நில்லுங்கன்னு சொல்லி அவன் பின்னாடி நிற்க வச்சிட்டாங்க. 20 நாள் பின்னாடி மாட்டினோம். அவன் சிரின்னு சொன்னா சிரிக்கணும், ஷாக் ஆகணும். இப்படி ஒரு 20 நாள் நடிச்சேன். சார் உங்களுக்கு நீங்க லீடா பண்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபுல் அண்ட் கேரக்டர் இருக்கிற மாதிரியான ஃபர்ஸ்ட் ஷாட் அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதுதான் ஞாபகம் இருக்கு. சரி, தேங்க்யூ சார். பொல்லாத வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வி வர் பிளானிங் ஆக்சுவலி. அதுக்கு முன்னாடி நிறைய ட்ரைனிங் எல்லாம் நடந்தது. ஏன்னா இந்த நார்த் மெட்ராஸ் ஸ்லாங் வரணும்னு சொல்லி அங்கே ஒரு அந்த மாதிரியே ஒரு ஆள் இன்னொருத்தர் இருந்தார், வெங்கடான்னு சொல்லி. அவர் கூட விட்டு என்ன ஜான்சன் இன்னொருத்தர், வெற்றியோட ஃப்ரெண்ட். ஸோ இவங்க 2 பேரும் என்ன வண்டியில் வச்சு அப்படியே சுற்றுவாங்க. அங்கெல்லாம் நான் கடைக்கு போகணும், அவங்க கூடயே போவேன். இப்படியெல்லாம் நடந்து ஃபர்ஸ்ட் டே ஷார்ட் வைக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட்டுக்கு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அந்த அவங்களெல்லாம் அடித்து இது பண்ணுறது. அப்போது வந்து கேட்பாங்க, இதுதான் அப்போ தானே இருக்கலாம். அதில் அந்த நாய் பீசி இல்லை, அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஷாட் அது. ஸோ அவங்களெல்லாம் அடித்து ஃபுல்லாக பிளட் எல்லாம் தெரிய ஏதோ ஒரு ஷாட். அந்த ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வெற்றி கேமன் டோல், நான் டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். கிஷோர் இல்லை, இந்த ஷெட்யூல் பேக்கப்பு அடுத்த ஷெட்யூலில் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஷாட் அதுக்குள்ள பேக்கப் என்னாச்சுன்னா, அப்போது யாரோ ஒருத்தர் ப்ரொடியூசரோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் வந்து ஸ்லம் போர்டில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே 3 வீடு எடுத்துவங்க, நடுவில் இருக்கிற செவரெல்லாம் உடச்சி, ஏன்னா கேமரா வைக்கவே இடம் இருக்காதுங்க. ஸோ ஒரு கார்னரில் எல்லாம் லைட் வச்சு கார்னரில் கேமரா வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தார்.
யாரோ வந்து சொன்னாரா, வில்லன் வீடுனா இப்படி இருக்கக்கூடாது, பெரிய பங்களா இருக்கணும், பொண்ணுங்க இருக்கணும், நாய்ங்க இருக்கணும், ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், இதெல்லாம் ஸ்லம்ல ஷூட் பண்றீங்க நீங்க, இது படம் மேல இந்த படம் ஓடாதுன்னு சொல்லி அப்படி ஏதோ சொல்லி for that he had to stop. இல்லை நம்ம இப்படிதான் எடுக்க போறோம்னு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஷெட்யூல் பிரேக் ஆயிடுச்சு அப்போ. ஸோ ஐ திங்க் பொல்லாதவங்கள இதான் ஃபர்ஸ்ட் ஷாட். நல்ல மெமரியா இருக்குது சார் உங்களுக்கு. மேம் நீங்க ஒரு டப்பிங்க்கு எந்த அளவுக்கு நீங்க மெனக்கெடுவீங்க? ஒவ்வொரு படத்துக்குமே டப்பிங்க்கு நான் இந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவேன், இந்த ஒர்க்லாம் பண்ணுவேன், அதுக்கு இந்த மாதிரியான ஒர்க் ஷாப் நான் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க டப்பிங்க்கு? ஒர்க் ஷாப்புங்கிறது இல்லை, பிகாஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் என்ன இமோஷன்ல நம்ம அந்த சீன்ல பேசியிருப்போங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ டப்பிங் ஆக்சுவலி ஐ ரியலி என்ஜாய் த ப்ராசஸ். பிகாஸ் டப்பிங்கில் நம்ம காலையில் பேசுகிற வாய்ஸுக்கும் இப்போ ஒரு மத்தியானம் பேசுகிற வாய்ஸுக்கும் ஈவினிங் பேசுகிற வாய்ஸுக்கும் வாய்ஸ் டெக்ஸ்டரே மாறும். ஸோ தெர் ஆர் சம் சீக்வன்சஸ் வேர் அந்த ஸோ ஏதாவது ஒரு சீன்ஸ் வந்து நான் சொல்லுவேன், இந்த சீன் வந்து நான் ஃபஸ்ட்டு பேசிடுறேன், பிகாஸ் அதுக்கு அந்த மார்னிங் டெக்ஸ்டர் கொஞ்சம் இன்னும் பேஸாக இருக்கும். அந்த பேஸ் வாய்ஸில் நான் இது பேசிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சன் போயிடும், மத்தியானம்லாம் ஆகும்போது கிச்சன் போயிடும். சுடு தண்ணி குடித்தா வாய்ஸ் ஒரு மாதிரி மாறும், கோல்ட் வாட்டர் குடித்தா வாய்ஸ் இன்னொரு மாதிரி மாறும். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 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 ஐ ரியலி லைக் டு ப்ளே வித் மை வாய்ஸ். சம் ஃபினாமினல் வாய்ஸ் ஆக்டர்ஸ் தேர். கமல் சார்கிட்டேருந்து எவ்வளவோ கற்றுக்கிட்டு இருக்கேன். ஹீ இஸ் அன் எக்ஸலண்ட் வாய்ஸ் ஆக்டர். தெரியாத மொழியை நல்லா கற்றுக்கிட்டு கன்வின்சிங்காக பேசி நம்மளை நம்ப வைக்கக்கூடிய ஒரு ஆக்டர். எனக்கு டப்பிங்கே ஒரு எக்ஸசைஸ். ஸோ அதுக்கு தனி எக்ஸசைஸ் முடியாது. யா ஸோ நம்ம பட் நடிக்கும் போது when you enjoy dubbing, நடிக்கும் போதும் யூ திங்க் அபவுட் யுவர் பாசஸ், யூ திங்க் அபவுட் எங்கே பிரெத் எடுக்கலாம், எங்கே பிரெத் விடலாம். லைக் இமோஷனல் சீக்வன்சஸ் எல்லாம் வரும்போது நம்ம மைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும் மைக்கு. அதில் நம்ம ரொம்ப காத்தெல்லாம் விட்டு நம்ம இதை அழுதுடக்கூடாது, அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அழும்போதே நம்ம சீன் நடிக்கும் போதே டப்பிங்கில் இது எப்படி பண்ணணும்னு யோசிச்சு சீன் நடிப்போம். ஸோ இட்ஸ் அ வெரி கிவ் அண்ட் டேக் சார்ட் ஆஃப் அ திங். பட் ஐ ரியலி என்ஜாய் டப்பிங். எனக்கு மட்டும் இல்லை, இன்னொருத்தங்களுக்கு டப் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. ஓகே, இது எதனால கேட்குறேன்னா, கமல் சார் வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, அபிராமி அவர்கள் வந்து வேற்றுமொழியிலிருந்து வந்திருக்காங்க, ஆனால் திக்கத்தி பாஸ் வந்து ரொம்ப சூப்பராக பேசுவாங்க, அதனால தான் நான் வந்து விஸ்வரூபங்களை பூஜா குமாருக்கு அவங்களை கூப்பிட்டு வச்சு பேச வச்சேன், உத்தமவேலனுக்கு அவங்களை கூப்பிட்டு வச்சு பேச வச்சேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஏதோ ஒரு பெர்ஃபெக்ஷன் பார்த்துருக்காரு. ஆக்சுவலாக விரும்மாண்டியில தான் அதை பார்த்துருப்பாரு. என்ன சொன்னார் அப்போ? அந்த ஆக்சுவல் வேர்டா என்ன சொன்னார்? அப்போ எதுவுமே சொல்லல, பிகாஸ் விரும்மாண்டி சிங் சவுண்ட். நாங்க டப்பிங்கே பண்ணல. ஐ மீன் கொஞ்சம் 2-3 சீக்வன்சஸ் பண்ண வேண்டியதா போச்சு, பிகாஸ் எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ் இருந்ததுனால. பட் அந்த படமே சிங்க் சவுண்ட்ல தான் பண்ணோம். ஸோ அந்த ஷார்ட் எடுக்கும் போது பர்ஃபெக்டா பேசினாதான் உண்டு, அது வேற டப்பிங் தியேட்டர்ல பாத்துக்கலாம்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. பட் ஐ மீன் ஆப்வியஸ்லி ப்ராபப்லி சா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேனோ இல்லை, ஆனால் மெனக்கிடுவேன். எனக்கு மொழிகள் மேலேயும் ரொம்ப ஆசை உண்டு, ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு மொழிக்குள்ளேயே ஒவ்வொரு இடங்கள்ல டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த லாங்குவேஜ் மாறும், அதுவும் எனக்கு கேட்டு பழகிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, விஸ்வரூபம் 1 வந்த டைம்ல நீங்க படங்கள் பண்ணாத டைம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப டப்பிங் கூப்பிட்டுருக்காரு, என்ன விஷயம் சொன்னாரு ஆக்சுவலா இந்த டைம்ல? எதுவுமே இல்லை, நீ வந்து பண்ணு, ஐ வாண்ட் யூ டு கம் டப், சரி அவ்வளோதான். as simple as that. சார் டப்பிங் பற்றி அப்படி இன்னொரு கேள்வி. உங்களோட வாய்ஸ் வந்து டப்பிங் ரொம்ப ஃபேவரான வாய்ஸ், ரொம்ப பேஸ் நல்லா இருக்கும் அந்த வாய்ஸ் கேட்கும் போதே. பொல்லாதவன்ல சென்னை ஸ்லாங் கற்றுக்கிட்டு நீங்கள் டப் பண்ணிட்டீங்க, ஆனால் ஆடுகளம்க்கு வரும்போது எதனால் அந்த இடத்துல கனி சார் வாய்ஸ் வந்துச்சு? அந்த நேரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன சார்? வெற்றி டப் பண்ண வேண்டியது அவருக்கு டைம் கிடைக்கல, பொல்லாதவன்ல செல்வம்க்கு. ஸோ அவருக்கு டைம் கிடைக்கல, ஏன்னா அப்போது அவங்க டப் பண்ணிட்டு இருக்கும் போதே ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்குது, ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆகி அதுக்குள்ளேயே வந்து ரிலீஸுக்கு அந்த ப்ரெஷர்லாம் ஓடிட்டு இருந்தது. அதனால வந்து ஃபைனலாக அதுவும் எனக்கு தமிழ் தெரியவே தெரியாது, அப்போ தான் புதுசாக எனக்கே தமிழ் இன்ட்ரொடக்ஷன். ஸோ நான் கேவலமாக பேசுவேன், பஸ்ஸில் அவர் உட்காந்து ஏதோ கரெக்டாக சொல்லிட்டா போதும், அந்த வார்த்தையெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டா போதும். அங்கே வந்து உட்காந்து சிலவாட்டி தான் வருவார், இல்லைன்னா அவரோட அசோசியேட் விக்ரம் மணிகண்டன் 2 பேருமே உட்காந்து தான் பண்ணாங்க டப்பிங்கெல்லாம். இவர் வந்து உட்காரும்போது கரெக்டாக வந்துருச்சுன்னா கிஷோர் வந்துருச்சு, டக்குன்னு அவர் தூங்கிடுவார், தூக்கமே வந்துடும், அவ்வளோ டயர்டாக இருப்பார். ஸோ இதனால் அவர் டப் பண்ண முடியல, அதனால வந்து எனக்கு டப் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. 2 நாள் 3 நாள்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது 11 நாள் பண்ணேன், 11 days. ஸோ யூ வுட் டப் த்ரூ த நைட். காலையில் ஷூட்டிங் போவாங்க இவங்கெல்லாம், விக்ரமும் ஷூட்டிங் போயிடுவார். நான் ஈவினிங் வந்து 6-7 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 o'clock வரைக்கும் டப் பண்ணுவோம். அங்கே 4 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தூங்கிடுவோம். நான் எழுந்திரிச்சு நான் திரும்ப ரூமுக்கு போய் தூங்குவேன், அவங்க ஷூட்டிங் போவாங்க. சூப்பராக பண்ணி ஃபைனலாக ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ நாள் வச்சுக்கிறேன், ரூம் ரெண்ட் கட்டணும், ஃபஸ்ட்டு முடிச்சு கிளம்புங்க. அதுக்கப்புறம் விட்டாங்க. அதுக்காக வெற்றி டப்பெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தார், பட் டைம் கிடைக்காம இருந்ததுனால
இன்னொரு 2 days கூப்பிட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணிடலாம். பட் அது எப்படி ஆச்சுன்னா ரோல் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப நல்ல ரோல் இல்லை. அதனால வந்து ஜனங்களுக்கு நான் என்ன பேசினாலும் கேவலமாக பேசினாலும் பிடிச்சி போச்சு. வெற்றியே சொன்னார் முதல்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, ஏய் செல்வமுக்கு தான் கரெக்டாக மெட்ராஸ் தமிழ் வருதுடா, வேற யாருக்குமே வரலன்னு சொல்லி நான் தான் ரொம்ப கேவலமாக பேசியிருப்பேன். அந்த கேரக்டர் பிடிச்சி போனதுனால தமிழ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தீங்களா சார் நீங்க அந்த வட்டார ட்ரையே பண்ணல. ஸோ அது ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. அங்கே மானிட்டர்லாம் பார்ப்போம்ல மதுரை ஸ்லாங், ஏதோ அது கொஞ்சம் இழுத்து பேசணும்னு ட்ரை பண்ணுவோம், அது ரொம்ப இழுத்துருவோம், இல்லைன்னா இழுக்கவே மாட்டோம். அது ஏதோ ஒரு அந்த இது அந்த மானிட்டரில் அந்த சவுண்டு வரும்போது கேட்கும் போதே கேவலமாக இருக்கும், ஐயோ என்னப்பா இப்படி பேசுகிறோம். சம பண்ணிருக்கலாமோ என்னமோ தெரில, அவங்களுக்கும் டைம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ கனி சார் பேசுனது இட் ஒர்க். அவருக்கு அத்தன்டிக்காக அது அந்த ஸ்லாங் தெரியும்ல அங்கே இருக்கிறதால. ஸ்பெஷல் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, யாரோ பேசுறாங்க எங்க சுத்தி எல்லாம் பார்ப்பேன், ஏய் நான் தான் பேசுறேன். ஆனா உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் இருந்துச்சு சார்? ஃபர்ஸ்ட் நமக்கு அவர் டப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்டா இருக்கு அப்படின்ற மாதிரி செட் ஆகிடுச்சு? புரியவே இல்லை எனக்கு அது. அங்க பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஏன்னா யாரோ பேசுறாங்க, அதான் சொன்னேன், யாரோ பேசுறாங்க, சுத்தி எல்லா கேரக்டர்ஸும் பார்த்துட்டு போய் நான் தான் பேசுறேன். ப்ரோ ரேசிங் சார் டிடிஎஃப் வாசன்னு போட்டாங்க, எதுக்கு ஃபர்ஸ்ட் படத்துலயே டைட்டில் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க சூஸ் பண்ணீங்க? எது யோசிச்சிங்களா இதுக்கு முன்னாடி? சூஸ் பண்ணேன்னா கோடிக்கணக்கில் போட்டு படம் பண்றாங்க, நம்ம சொன்னா கேட்பாங்களா? நான் படுத்தே விட்டேன், வேணாம் ப்ளீஸ் வேணாம், அது ரொம்ப கிரிட்டிசைஸ் வரும் அப்படின்னு சொல்லி. ப்ரொடியூசர் சார் ரொம்ப ஆசைப்பட்டார், இல்லை வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் மியூசிக் டைரக்டர் சார் சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லி டேரக்டர் சார் கேட்கவே மாட்டேன்ட்டார். அவர் ரைசிங் ஸ்டார்னார், இவர் ரேசிங் ஸ்டார்னாங்க. சரி இவங்ககிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது, சரி மியூசிக் டைரக்டர் சார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட கேட்டால், ப்ரொடியூசர் சார் உங்க மேலே அவ்வளோ பிரியப்பட்டு வைக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க வாசன் அப்படின்னாங்க. நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கல, ஆனாலும் வந்துருச்சு. இல்ல உங்களுக்கு இந்த இடத்துல எந்த அளவுக்கு பயமா இருந்துச்சு? ஏன்னா நம்மளே ஒரு போராட்டம், பெரிய போராட்டம் தாண்டி வந்திருக்கோம், ஃபர்ஸ்ட் படத்துல இப்படியான விஷயங்கள் ட்ராலா மாறிட போகுதுப்பா அப்படின்ற மாதிரி. இல்லை என்னதான் இருந்தாலும் கிரிட்டிசிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் க்ரோத். அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னதான் வரப்போதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஈவன் தான் இன்னைக்கு கூட ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து நம்ம பெரிய ஸ்க்ரீனில் ரேசிங் ஸ்டார்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் கூச்சம், ஒரு பக்கம் வெக்கம், ஒரு பக்கம் சிரிப்பு, பட் எல்லாத்தையும் கடந்தது தான் ஆகணும். பட் நானாக கேட்கல, தானாக வந்தது. சரி ஓகே, கடவுளாக பார்த்து கொடுக்குறாரு, சரின்னு வாங்கிக்க வேண்டியதான். ஓகே ப்ரோ, பாலிவுட்ல கதை சூஸ் பண்றதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு சார் இப்போ வரைக்கும்? ஏன்னா த்ரூ அவுட் தி இயர்ஸ் நீங்க நிறைய முக்கியமான படங்கள் பண்ணியிருந்திருக்கீங்க, பாலிவுட்ல இருந்து உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கண்டிப்பா முன்னாடியே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க நினைக்கிறோம், அது உண்மைதானா? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்தது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 2 சீரீஸ் பண்ணேன், ஃபேமிலி மேன்னு சொல்லி ஒரு ஷீன், அதுக்கப்புறம் சிக்கந்தர் வந்தது. பிகாஸ் இங்கே இவர் இருந்தது, தமிழ்நாடு டீம் இருந்ததுனால வந்தது, அவ்வளோதான். அதர்வைஸ் அந்த மாதிரி எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக வரல. 2-3 வந்தது, அது எனக்கு ஒத்துக்கல. சில வந்து அது ஒரு அவுரங்கசீப் ரோல் ஒன்று வந்தது, ஷாவா ஆடிஷன் படத்தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரியும் அது ப்ராபகேண்டா ஃபில்ம்னு சொல்லி, அதனால நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஓகே, நீங்கள் இதுவுமே பார்ப்பீங்களா சார்? ஒரு கதை சூஸ் பண்ணும்போது நம்மளோட ஐடியாலஜிக்கு இது ஒரு முரணா இருக்குது அப்படிங்கும் போது அதை சூஸ் பண்ண வேண்டாம்? என்னோட ஐடியாலஜின்னு இல்லை, அது ஜனங்களுக்கு என்ன பண்ணுறது நம்ம யோசிச்சு தானே ஆகலாம். இப்போ இருக்கிற நிலைமையில யூ ஹேவ் டு திங்க், நீங்கள் யோசிச்சு தான் ஆகும். ஏன்னா சினிமா வந்து ஜனங்களை டிவைட் பண்ணுறதுக்குள்ளே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பொலிட்டிக்கல் கெயின்காக இப்போ காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி படம்னா அதை பார்த்து ஜனங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ பேட் இம்பேக்ட் இருக்கிற படம் நீங்கள் பண்ணணுமா? வேறு யாரோ பண்ணுவாங்க, அது நடக்க தான் செய்யும் ஃபைனலாக. பட் ஸ்டில் நீங்கள் அதோட பார்ட்டாக இருக்கணுமா? நான் அதுவும் யோசித்தேன், அதிலே இருந்து அதுக்குள்ளே இருந்து வாய்ஸ் பண்ணலாமே. பட் ஸ்டில் அது என்ன வாய்ஸ் பண்ணாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா சினிமாவோட இம்பேக்ட் இஸ் ஹியூஜ். ஒரு ஆக்டரோட வாய்ஸ் எவ்வளோ அதை தடுத்து முடியாது. ஸோ அதனால வேணாம்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் வரல. நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் சார், இன்னும் நீங்கள் அந்த பக்கம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. தெரியல, வந்தால் பண்ணுவேன் கண்டிப்பாக. அரசாங்கம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணதான் இன்னைக்கு காலையில் ஒரு இன்டர்வியூவில் நாங்களும் படிச்சிருந்தோம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லை, பார்க்குறதுக்கு நான் டெஃபினெட்லி ஐம் வெயிட்டிங் ஃபார் இட். பட் நான் அதில் இருந்ததா ஆகணும்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி இருந்தாலும் அது நல்ல படமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்மாக இருக்கும்னு எனக்கு டெஃபினெட்லி கேரண்டி இருக்குது. இந்த ட்ரெயிலர் பார்த்தாலும் அது தெரியுது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே சார், நீங்கள் என்ன விஷயம் சொல்லியிருந்தீங்கன்னா செந்திலோட சில முக்கியமான சீன்ஸ்லாம் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது இல்லாமல் அந்த கேரக்டர் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. ஃபுல் சீன்ஸ் வந்து செந்தில் மட்டும் இல்லை, சினிமாலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரோட கேரக்டர்ஸ் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி கதையாக இருக்கும். அதில் நிறைய கதைகள் உள்ள வரல இருக்கும். ஸோ அப்போவும் பேசுறது, அப்போ தான் சீரீஸ் எல்லாம் அப்போ தான் ஆரம்பிச்சது.
இப்போ அவர் அந்த படம் எடுத்திருந்தாருன்னா மோஸ்ட் ஆஃப் சீரியஸாகவே விட்டுருக்கலாம். சீரியஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு டீட்டெயில்டு கேரக்டரைசேஷன் எல்லாமே ரொம்ப அந்த அவங்க பண்ணுற விஷயங்களே வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக எடுக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஹோப்ஃபுல்லி அது சீரியஸாக விட்டார்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை படமாகவே இன்னொரு படம் ஆக்சுவலாக அவ்வளோ இருக்குது ஃபுட்டேஜ். அவர் எப்பவும் ஒரு 5-6 hours தான் படம் எடுப்பேன். கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அப்படி போயிடும். ஸோ அவர் லென்த்தியாக எடுப்பாருன்னு இல்லை, ரொம்ப கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எல்லாமே அது ஒவ்வொரு கதையும் அது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறத எடுத்துகிட்டே போகும்ல. அது போய் தான் ஆகணும். ஒரு ரைட்டர் ஒரு கேரக்டர் ஃபாலோ பண்ணி போய் தான் ஆகணும். அவருக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுக்கணும்னா போய் தான் ஆகணும். அந்த கேரக்டர் பின்னாடி போ, இந்த கேரக்டர் பின்னாடி போ, இந்த கேரக்டர் பின்னாடி போ, அப்படி போய் அது பெருசாக வளர்ந்துடும். அப்படிதான். அதனால தான் அவரை நம்ம வெற்றி பிடிக்கிறதே அதனால தான் நினைக்கிறேன். இப்போ வெற்றி சார் கதை சொல்லலை அப்படின்னாலும் நீங்கள் அந்த படத்தில் நடிச்சிருவீங்களா சார்? அவர் சொல்லிடுவாரு. ஆமாம், கண்டிப்பாக நடிப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் டெஃபினெட்லி ஹில் கிரியேட் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங்னு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே சார். இப்போ அரசனுமே வடச்சனையோட கிராஸ் ஓவராக இருக்கிறது அப்படின்றதுனால செந்தில் அதில் நிச்சயமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நடக்கும், இதே நடக்கும் சார். ஓகே, 3 பேருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேரத்துக்கும் பொறுமைக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிவா. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பூம்புகார்ல ஆரம்பிச்சு இடுக்கியில் இருக்கக்கூடிய மங்களாதேவி கண்ணகி கோயில் வரைக்கும் கண்ணகி போன அந்த வழித்தடத்திலேயே ஒரு பயணம் போனா எப்படி இருக்கும்? அந்த பயணம் தான் மிளிர்கள் நாவல். சமகால அரசியல சிலப்பதிகார பின்னணியில பேசக்கூடிய இந்த நாவல் ஆடியோ ஃபார்மட்ல விகடன் பிளேல அவைலபிளா இருக்கு. இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கள் நாவலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு.